அன்றைக்கி ஒரு நாள் தாத்தா டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே கடையை வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு இந்த முட்டையும் உருளைக்கிழங்கும் அதில் போட்டு நல்லா வேக அடித்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் பிரித்து எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் பிரித்து போட்டு அதை நல்லா நசுக்கிட்டு அது கூட மிளகாத்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்காக லைட்டாக பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து அது கூட கார்ன் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸை எடுத்து அதில் நல்லா தட்டி விட்டுக்கிட்டு அதுக்குள்ளே அந்த கட் பண்ணி வச்சிருந்தா முட்டையை எடுத்து அது சென்டரா வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸால அது எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிரெட் எடுத்து அதை நல்லா தூள் பண்ணிக்கிட்டு உருளை முட்டை இருக்கு பாருங்க, அதை எடுத்து அது மேல லைட்டா தண்ணியை தடவி விட்டுட்டு இந்த பிரெட்ல புரட்டி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கடாயில எண்ணெயை ஊத்திட்டு அதில் அந்த உருளை முட்டையை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதை சுட சுட அப்படியே பிரிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இந்த ஸ்நாக்ஸுக்கு பேர் என்ன பேர் தாத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தாத்தா வந்து முட்டை போண்டாவுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வகையான நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் வச்ச பேர் வந்து உருளை முட்டைங்க. பேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டைம் இருந்தால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.